என்னாது இது க்ரீமு தானேன்னு யோசிப்பீங்க. இல்லையே, இது கப் கேக்கு ப்ரிப்பேர் பண்ண கப் கேக் பேட்டர். நம்ம லாஸ்ட் vlog வீடியோவில் போட்டிருந்த கப் கேக் இந்த கப் கேக்ஸ் தான். இதில் கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணது என்னமோ 6 கப் கேக் தான். ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணது 9 கப் கேக். எதுக்கு? மிச்சத்தை நான் அமுக்கிறதுக்கு தான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே கப் கேக்குன்ற பேரில் இந்த பேக்கெட்டில் விற்கும் பார்த்தீங்களா மஃபின்ஸ், அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த வெரைட்டிஸும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த க்ரீம் வச்ச கப் கேக் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஹோம்மேடாக பண்ணி சாப்பிட்டது தான் உண்டு. கடையிலலாம் இதுவரை வாங்கி சாப்பிட்டதே இல்லை, அதுதான் உண்மை. அவ்வளோதான், அவனில் வச்சு நல்லா புசு புசுன்னு நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்பஞ்சியாக அப்படியே நல்லா மேகம் போல் இருக்குங்க. இதில் உங்களுக்கு எக் ஸ்மெல்லும் வராது, எக் டேஸ்ட்டும் வராது, செம்ம வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்கும். இந்த அளவுக்கு புசு புசுன்னு வரதுக்கு காரணம் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா, அது க்ரீம் இல்லை, அந்த எக் ஒயிட்டை அவ்வளோ ஃப்ளஃபியாக அடித்தது தான். அண்ட் நம்மக்கிட்ட கப் கேக்ஸ் 20 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு அஃபோர்டபுளான பெஸ்ட் ட்ரீட். மேலே க்ரீம் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் 3 கப்ஸ் ஒயிட்டும் அடுத்த 3 கப்ஸ் ப்ளூ கலர்லேயுமா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே கப் கேக்ஸில் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கேப் விட்டு க்ரீம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் பேக்கிங்க்கும் சரி கஸ்டமர் சாப்பிட்றதுக்கும் சரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் நீட் ஃபினிஷிங்லேயும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், க்ரீமும் எல்லாமே நம்ம வச்சு ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த டபுள் ஷீட் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ பேலன்ஸ் இருந்த க்ரீமில் இதை ட்ரை பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, கிளிங் ரேப்பை இந்த மாதிரி நல்லா பாய் மாதிரி விரிச்சுக்கோங்க. அதில் 2 பக்கம் 2 கலரை இந்த மாதிரி தனித்தனியாக படுக்க போட்டு அவங்க 2 பேரையுமா சேர்த்து இந்த மாதிரி பொட்டலம் கட்டிடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு பக்கம் தலையை இந்த மாதிரி துண்டாக வெட்டி போட்டுருங்க. அப்படி வெட்டினீங்கன்னா தான் உள்ளே இருக்கிற க்ரீம் நல்லா டபுள் ஷேடில் வரும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நாசல் செட் பண்ண பைப்பிங் பேக்கில் வச்சு இதையும் உள்ளே வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஷேடில் அழகாக உங்களுக்கு டிசைன் வந்துடும். என்னோட இந்த டப்பா ஆண்ட்ராய்டில் அவ்வளோ கிளியராக உங்களுக்கு அந்த டபுள் ஷேட் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். அதுக்கப்புறமா வென்யூவில் போய் என் கப் கேக்ஸ் பார்த்தப்ப தான் ஒரு கோஇன்சிடென்ட். என்னோடய கப் கலரும் அங்கே இருந்த பேக்ரவுண்ட் கலரும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. அண்ட் அதை பார்த்துட்டு நானும் செம்ம குஷி. அவ்வளோதான், உங்களுக்கும் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்னா உடனே கீழே தெரியுற நம்பர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மதுரையில் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். அண்ட் 3 டேஸ் பிஃபோரே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கப் கேக்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இன்னும் நிறைய செம்ம வீடியோஸ்க்கு கேக் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.